வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜனவரி 6, 2026க்கான ஒரு மார்னிங் மார்க்கெட் ஆடியோ நோட். மேலோட்டமா பார்த்தா வெறும் நம்பர்ஸ், புள்ளி விவரங்கள் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. இந்திய மார்க்கெட் ஒரு புது உச்சத்தை தொடுது. ஆனா அதே நாள்ல ஒரு சரிவையும் சந்திக்குது. ஒரே நாள்ல ஹீரோ அப்புறம் ஜீரோ. இந்த குழப்பத்துக்கு பின்னாடி என்ன கதை ஓடுதுன்னு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். உலக அரசியல் இந்தியாவை எப்படி ஆட்டி படைக்குது, பெரிய முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. இந்த ஆடியோ நோட்ல இருக்கிற ஒவ்வொரு தகவலும் ஒரு சங்கிலி மாதிரி ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு. வெனிசுலாவுல நடக்கிற ஒரு சின்ன அரசியல் மாற்றம் அமெரிக்க சந்தையை எங்கேயோ கொண்டு போகுது. ஆனா அதே விஷயம் இந்திய சந்தையில ஒருவித பதற்றத்தை உருவாக்குது. ஒரே செய்தி, ரெண்டு எதிரெதிர் விளைவுகள். இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனநிலையை தான் நாம இப்ப புரிஞ்சுக்க போறோம். வாவ், பட்டை கிளப்பிருக்கு இல்லையா? S&P 500, நாஸ்டாக், குறிப்பா டவ் ஜோன்ஸ் எல்லாமே லைஃப் டைம் ஹைல இருக்கு. டவ் ஜோன்ஸ் மட்டுமே 1.2% உயர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? வெனிசுவலால மதுரோவை பதவியிலிருந்து அமெரிக்கா நீக்கினதா சொல்றாங்க. அந்த ஒரு நியூஸ் போதுமா சந்தையை இப்படி ஒரு வரலாற்று உச்சத்துக்கு கொண்டு போக? நல்ல கேள்வி. அது வெறும் ஒரு நியூஸ் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதார கணக்கு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மதுரோவை நீக்கினது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள்ல அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய பச்சைக்குடி காட்டியிருக்கார். வெனிசுவாலா ஒரு பெரிய எண்ணெய் வளமுள்ள நாடு. அமெரிக்காவுக்கு அந்த சந்தை திறக்கப்படுதுங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் சென்டிமெண்ட். அதனால தான் எரிசக்தி, நிதித்துறை பங்குகள் எல்லாம் உயர ஒட்டுமொத்த சந்தையும் ஒரு புதிய உச்சத்துக்கு போயிருக்கு. இது வெறும் அரசியல் நகர்வு இல்ல, இது ஒரு புவிசார் அரசியல் பொருளாதார ஒரு செஸ் மூவ் மாதிரி. ஓகே ஓகே, புரியுது. இது அமெரிக்காவுக்கு நேரடியான பலன். அப்போ இந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே ஆசியாவுக்கும் பரவி இருக்கணுமே. ஜப்பான் மார்க்கெட், நிக்கே, டாபிக்ஸ் எல்லாம் நல்ல ஏறி இருக்கு. நிக்கே 1.12%, டோபிக்ஸ் கிட்டத்தட்ட 1.5% உயர்ந்திருக்கு. ஆமா, ஆசிய சந்தைகள் காலையில கொஞ்சம் தடுமாற்றத்தோட ஆரம்பிச்சாலும் ஜப்பான் சந்தைகள் வேகமா மேல போச்சு. இது அமெரிக்காவின் தாக்கம்தான். ஒரு பெரிய சந்தை பாசிட்டிவா இருக்கும்போது அதோட அலைகள் மற்ற சந்தைகளையும் தொடும். ஆனா அந்த அலை இந்தியாவுக்கு வர்றதுக்குள்ள கொஞ்சம் திசை மாறிடுச்சு. அங்கதான் நம்ம கதை சுவாரஸ்யமா மாறுதே. ஆமா, அங்கதான் எனக்கு பெரிய குழப்பமே இருக்கு. அந்த பாசிட்டிவ் அலை இந்தியாவையும் தொட்டுச்சு. காலையில நிஃப்டி 26,340ன்னு ஒரு புது வரலாற்று உச்சம். எல்லாரும் ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனா நாள் முடியும் போது பார்த்தா 78 பாயிண்ட் சரிஞ்சு 26,250ல முடிஞ்சிருக்கு. காலையில இருந்த கொண்டாட்டம் மதியத்துக்கு மேல காணாம போயிடுச்சு. ஏன் இந்த திடீர் யூ டர்ன்? இதுதான் சந்தையோட சைக்காலஜி. ஒரே நிகழ்வு, ஆனா பாக்குற பார்வை வேற. இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு. முதல் காரணம் அதே வெனிசுலா நிகழ்வு. அமெரிக்காவுக்கு அது ஒரு ஜாக்பாட். ஆனா இந்தியா மாதிரி வளரும் சந்தைகளுக்கு அது ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்குச்சு. ஒரு பெரிய நாட்டுல திடீர்னு ஆட்சி மாற்றம் நடக்குது, அமெரிக்கா தலையிடுதுன்னா அடுத்து என்ன நடக்குமோ, உலக பொருளாதார சூழல் நிலையற்றதாக மாறுமோன்னு ஒரு பயம். இத ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது முதலீட்டாளர்கள் சரி இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், லாபத்தை புக் பண்ணிட்டு அமைதியா இருக்கலாம்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர் நிலைப்பட்டா அது உலக பொருளாதாரத்துக்கு நல்லது தானே. அப்புறம் ஏன் இந்தியா மாதிரி சந்தைகள் பயப்படணும்? நல்ல கேள்வி. காரணம் நிச்சய மற்ற தன்மை, அன்சர்டனிட்டி. நிலைமை சீராகும்னு அமெரிக்கா நம்புது. ஆனா மத்த நாடுகள் இது ஒரு பெரிய மோதலுக்கு வழிவகுக்குமோ, மற்ற லத்தீன் அமெரிக்கா நாடுகள்ல என்ன தாக்கம் இருக்குமோன்னு யோசிக்குது. இந்த பயம் வரும்போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான அமெரிக்க டாலர் பக்கமோ அல்லது தங்கம் பக்கமோ போவாங்க. இந்தியா மாதிரி வளரும் சந்தைகளிலிருந்து பணத்தை எடுப்பாங்க. அதுதான் நடந்தது. இரண்டாவது காரணம், அமெரிக்காவோட ISM தரவுகள் வரவிருந்தது. ஓ, பெரிய பொருளாதார டேட்டா வர்றதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் இருக்குமே, அதுவா? அதேதான். பெரிய டேட்டா வர்றதுக்கு முன்னாடி சந்தை எப்படி ரியாக்ட் பண்ணும் தெரியாது. அதனால காலையில கிடைச்ச லாபத்தை எடுத்துட்டு டேட்டா வரட்டும் அப்புறம் பாத்துக்கலான்னு நிறைய பேர் வெளியேறிட்டாங்க. ஆக உலக அரசியல் பதற்றம் ஒரு பக்கம், வரப்போற டேட்டா மேல ஒருவித பயம் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டும் சேர்ந்து காலையில இருந்த காளைகளின் கொண்டாட்டத்தை மதியத்துக்குள்ள கரடிகளின் எச்சரிக்கை உணர்வா மாத்திருச்சு. சரி, இந்த சரிவை விளக்க உங்க நோட்ஸ்ல சில டெக்னிக்கல் வார்த்தைகள் இருக்கு. பேரிஷ் த்ரஸ்டிங் லைன் பேட்டர்ன், த்ரோபேக் அப்படின்னு. கேட்கவே ஏதோ த்ரில்லர் சினிமா பேர் மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? சந்தையில நிஜமா என்ன நடந்ததுன்னு இத வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? த்ரில்லர் சினிமா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இத ஒரு கயிறிழுக்கும் போட்டியா கற்பனை பண்ணிக்கோங்க. காலையில காளைங்க, அதாவது புல்ஸ்,
புகுந்து கயிறை கரடிகள் பக்கம் இழுத்து ஒரு புது கோட்டையை தொட்டுட்டாங்க. அதுதான் அந்த 26,340. ஆனா நாள் முடியும் போது கரடிகள் சும்மா இருக்கல. அவங்க முழு பலத்தையும் போட்டு அந்த கயிறை திருப்பி இழுத்து காளைங்க ஜெயிச்ச பகுதியில கணிசமான இடத்த திரும்பவும் பிடிச்சிட்டாங்க. இதுதான் பேரிஷ் த்ரஸ்டிங். இது கரடிகள் விடுற ஒரு எச்சரிக்கை சமிக்ஞை. நீங்க புது உச்சம் தொட்டீங்க சரி, ஆனா இந்த இடம் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ரொம்ப ஆடாதீங்கன்னு சொல்ற மாதிரி. வாவ், இந்த விளக்கம் நல்லா இருக்கு. அப்போ த்ரோபேக்னா என்ன? த்ரோபேக்குங்கிறது ஒரு டெஸ்ட் மாதிரி. சந்தை ஒரு முக்கியமான தடைய, அதாவது ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேல போன பிறகு திரும்பி வந்து அந்த கோட்டையை தொட்டு பார்க்கும். நான் தாண்டின இந்த கோடு இப்போ எனக்கு ஒரு நல்ல ஆதரவா சப்போர்ட்டா இருக்குமா, இல்ல நான் திரும்பவும் கீழே விழுந்துருவேனான்னு செக் பண்றது தான் த்ரோபேக். இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனா இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா சரிவு வேகமா இருக்கும். அப்போ இந்த கயிறு இழுக்கும் போட்டியில அடுத்து யார் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான கோடுகள், அதாவது லெவல்ஸ் என்னென்ன? இப்போதைக்கு சந்தை ஒரு குறுகிய எல்லைக்குள்ள சிக்கி இருக்கு. காளைங்க ஜெயிக்கணும்னா சந்தை 26,334க்கு மேல நிலைச்சு நிக்கணும். அப்படி நின்னா அடுத்த இலக்கு 26,400, ஏன் 26,500 கூட இருக்கலாம். ஆனா கரடிகள் பக்கம் ஆட்டம் திரும்பணும்னா சந்தை 26,200ங்கிற ஆதரவை உடைக்கணும். அதை உடைச்சா அடுத்து 26,100, ஏன் 26,000 வரை கூட சரிவு வர வாய்ப்பு இருக்கு. இந்த 2 லெவல்ஸ் தான் அடுத்த சில நாட்களுக்கு ஆட்டத்தை தீர்மானிக்க போகுது. இந்த சார்ட், பேட்டர்ன் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திரைக்கு பின்னாடி பெரிய திமிங்கலங்கள், அதாவது பெரிய நிதி நிறுவனங்கள் என்ன செஞ்சாங்க? உங்க நோட்ஸ்ல இருக்கிற டெரிவேட்டிவ்ஸ் டேட்டா அவங்களோட ரகசிய நகர்வுகளை காட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி சரிஞ்ச அன்னைக்கு அதோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் 1.1% உயர்ந்திருக்கு. இது எப்படி? இதுதான் இந்த ஆடியோ நோட்டோட ஆஹா மொமெண்ட். குறியீடு குறையும் போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுதுன்னா சந்தையில புதுசா பணம் வருதுன்னு அர்த்தம். ஆனா அந்த பணம் எந்த பக்கம் போகுதுங்கிறது தான் முக்கியம். உங்க நோட்ஸ் தெளிவா சொல்லுது, சந்தை உச்சத்துல இருந்தப்போ பெரிய முதலீட்டாளர்கள் புதுசா பங்குகளை வாங்கல. அதுக்கு பதிலா அவங்க புதிய ஷார்ட் பொசிஷன்களை உருவாக்குனாங்க. ஒரு நிமிஷம். ஷார்ட் பொசிஷன்னா சந்தை கீழே போகும்னு பெட் கட்டுறது தானே? அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ரீட்டைல் முதலீட்டாளர்கள் எல்லாம் மார்க்கெட் புது உச்சம்னு கொண்டாடிட்டு இருந்தப்போ பெரிய நிறுவனங்கள் இந்த பார்ட்டி முடிய போகுது, நாம இப்போதே சரிவுக்காக பெட் கட்டுவோன்னு காய் நகர்த்துனாங்கன்னு சொல்றீங்களா? பர்ஃபெக்ட். நீங்க சொன்னதுதான் நடந்தது. அவங்க அந்த உயர்வை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி சந்தை சரியுங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அந்த 1.1% ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உயர்வுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை கதை இதுதான். இது மேலாட்டமா பார்த்தா தெரியாது, ஆழமா ஆராய்ஞ்சாதான் இந்த உள்நோக்கு புரியும். இதுவே ஒரு பெரிய ஷாக். ஆனா கதை இதோட முடியலையே. பேங்க் நிஃப்டில நிலைமை தலைகீழா இருந்திருக்கு. அங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் 2.8% குறைஞ்சிருக்கு. லாங் அன்வைண்டிங் நடந்திருக்குன்னு சொல்றீங்க. நிஃப்டில புதிய ஷார்ட்ஸ், பேங்க் நிஃப்டில லாங் அன்வைண்டிங். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு நுணுக்கமான ஆனா மிக முக்கியமான வித்தியாசம். நிஃப்டில கரடிகள் புதுசா களத்துல இறங்கி சந்தை விழுன்னு அடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. ஆனா பேங்க் நிஃப்டில புதுசா கரடிகள் வரல. அதுக்கு பதிலா ஏற்கனவே களத்துல இருந்த காளைங்க, அதாவது சந்தை ஏறுன்னு நம்பி முதலிட செஞ்சவங்க, போதுண்டா சாமி கிடைச்ச லாபம் போதும்னு ஆட்டத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. அவங்களுக்கு சந்தை மேல போகுங்கிற நம்பிக்கை, அந்த புல்லிஷ் கன்விக்ஷன் குறைஞ்சிடுச்சு. நிஃப்டில புது எதிரிகள் உள்ள வந்தாங்க. பேங்க் நிஃப்டில பழைய நண்பர்கள் நம்பிக்கை இழந்து வெளியே போனாங்க. ரெண்டுமே சந்தைக்கு நல்ல செய்தி இல்ல. வாவ், இது மேலோட்டமா பார்த்தா புரியவே புரியாது. ஒண்ணுல புதுசா கரடி வருது, இன்னொன்னுல கால பலவீனமாகுது. ஆக மொத்தம் கரடிகளுக்கு சாதகமான சூழல் உருவாகுது. இந்த எச்சரிக்கை உணர்வை உறுதிப்படுத்த வேற ஏதாவது டேட்டா இருக்கா? நிஃப்டியோட பிரீமியம் 127 புள்ளியிலிருந்து 81 குறைஞ்சிருக்கு. புட்கால் ரேஷியோவும் 1.46லிருந்து 1க்கு சரிஞ்சிருக்கு. ஆமா, இது எல்லாமே ஒரே கதையத்தான் சொல்லுது. பிரீமியம் குறையுதுன்னா எதிர்காலத்துல சந்தை பெரிய அளவுல ஏறுங்கிற எதிர்பார்ப்பு கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். புட்கால் ரேஷியோ 1க்கு வந்திருக்குன்னா புட் ஆப்ஷன்களை விட கால் ஆப்ஷன்கள் அதிகமா விற்கப்பட்டிருக்கு. உங்க நோட்ஸ் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லுது, புட் ஆப்ஷன்களை விட கால் ஆப்ஷன்கள் 2 மடங்கு அதிகமா ரைட் செய்யப்பட்டிருக்கு. இதனால 26,400ங்கிற புள்ளி ஒரு இரும்பு சுவர் மாதிரி, ஒரு வலுவான தடைநிலையா, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா மாறியிருக்கு. அதே சமயம் 26,000 ஒரு நல்ல ஆதரவா, சப்போர்ட்டா இருக்கு. இதனால தான் சந்தை இந்த 2 எண்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்குது. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரே திசையை நோக்கி கை காட்டுது. உலக அரசியல் ஒரு சின்ன பதற்றத்தை கொடுக்குது, டெக்னிக்கல்ஸ் ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்குது,
பெரிய முதலீட்டாளர்கள் அமைதியா சரிவுக்கு தயாராகறாங்க. இந்த ஒட்டுமொத்த பதற்றத்தையும் அளக்கறதுக்கு ஏதாவது கருவி இருக்கா? இந்தியாவோட இடர்குறியீடு VIX 6.1% உயர்ந்து 10.02ல இருக்கு. கரெக்ட். VIX தான் அந்த கருவி. அது சந்தையோட ஃபியர் மீட்டர். VIX உயருதுன்னா அடுத்த சில நாட்கள்ல சந்தையில பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்னு முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். சந்தையில ஒரு விதமான பயமோ நிச்சயமற்ற தன்மையோ நிலவுது. இது மட்டும் இல்ல, இந்திய ரூபாயோட மதிப்பும் டாலருக்கு நிகரா 90.28 சரிஞ்சிருக்கு. இதுவும் ஒரு எச்சரிக்கை அறிகுறிதான். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் FIIs என்ன செஞ்சாங்க? அவங்க தானே சந்தையோட போக்க தீர்மானிக்கிற பெரிய சக்தியாச்சே. அவங்க ரொம்பவே தற்காப்பு மனநிலையில இருக்காங்க. உங்க டேட்டா படி அவங்களோட லாங் ஷார்ட் ரேஷியோ வெறும் 0.13 இருக்கு. அப்படின்னா அவங்க சந்தை ஏறும்னு வச்சிருக்க பொசிஷன்களை விட சந்தை சரியும்னு வச்சிருக்கிற பொசிஷன்கள் பல மடங்கு அதிகம். இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இந்திய சந்தையோட தற்போதைய உயர்வின் மேல நம்பிக்கை இல்லைங்கிறத அப்பட்டமா காட்டுது. ஆஹா, எல்லா பக்கமும் ஒரு விதமான பதற்றம். இந்த சூழல்ல முதலீட்டாளர்கள் என்ன செய்வாங்க? அவங்க பணத்தை பாதுகாக்க நினைப்பாங்க. அப்போ அவங்க தங்கம் பக்கம் போயிருப்பாங்களே. உங்க நோட் சொல்லுது தங்கம் ஒரு வாரத்தோட உச்சத்தை தொட்டிருக்கு. 2.65% உயர்ந்து 4446ல வர்த்தகமாயிருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு கிளாசிக் சேஃப் ஹேவன் நகர்வு. பங்குச்சந்தை மாதிரி ரிஸ்க் அதிகமுள்ள இடங்கள்ல இருந்து பணத்தை எடுத்து தங்கம் மாதிரி பாதுகாப்பான இடத்துல போடுறாங்க. வெனிசுவேலா பதற்றம் இந்த நகர்வுக்கு ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்ல, உங்க நோட்ஸ்ல இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்கு. அதிபர் ட்ரம்ப் வெனிசுவேலா மேட்டர் மட்டும் இல்லாம கொலம்பியா, மெக்சிகோ நாடுகளுக்கும் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமா எச்சரிக்கை விடுத்திருக்கார். இது ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்க பிராந்தியத்திலையும் பதற்றத்தை அதிகரிக்குது. இந்த மாதிரி உலக அரசியல் பதற்றங்கள் நீடிக்கிற வரைக்கும் தங்கத்தோட மவுசு குறையாது. கச்சா எண்ணெய் விலையும் 2% ஏறி இருக்கே. அதுவும் இந்த பதற்றத்தால தானா? பாதி ஆமோ பாதி இல்ல. காரணம் கொஞ்சம் வித்தியாசமானது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து $58.12 இருக்கு. ஆனா இந்த உயர்வு வெனிசுலாலா உற்பத்தி பாதிக்கப்பட்டாலும் மற்ற நாடுகள் உற்பத்தி அதிகப்படுத்தி விநியோகத்தை, அதாவது சப்ளையை சீராக்கிடுங்கிற நம்பிக்கையால வந்தது. அதனால எண்ணெய் விலை பெரிய அளவுல உயரல, ஒரு கட்டுக்குள்ள இருக்கு. சரி, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். ஒரே நாள் காலையில ஒரு வரலாற்று உச்சம், மதியத்துக்கு மேல ஒரு சரிவு. இதுக்கு காரணம் வெனசுவேலா அரசியல் ஒரு பக்கம், வரவிருந்த அமெரிக்க டேட்டா இன்னொரு பக்கம். டெக்னிக்கல்ஸ் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. பெரிய முதலீட்டாளர்கள் அமைதியா சந்தை சரியோன்னு பெட் கட்டுறாங்க. VIX ஏறுது, ரூபாய் வீழ்ச்சி அடையுது, FIIs பயப்படுறாங்க, மக்கள் தங்கத்துல பணத்தை போடுறாங்க. இதுதான் மொத்த கதையோட சுருக்கம். அருமையா தொகுத்தீங்க. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, தலைப்புச் செய்திகள்ல வர்ற பெரிய நம்பர்களுக்கும், அதாவது டோ ஜோன்ஸின் புதிய உச்சம், அதுக்கும் திரைக்கு பின்னாடி டேட்டாவுல மறைஞ்சிருக்கிற உண்மைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. வெளியில பார்க்கறதுக்கு எல்லாம் பிரகாசமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிபுணத்துவ முதலீட்டாளர்கள் ரொம்ப எச்சரிக்கையா காய் நகர்த்துறாங்க. சந்தை இப்போ 26,000 மற்றும் 26,400க்கு நடுவுல ஒரு பெட்டிக்குள்ள சிக்கியிருக்கு. அடுத்த பெரிய செய்தி வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம். இந்த ஆடியோ நோட்ல ஒரு சின்ன தகவல் இருக்கு, ஆனா அது ரொம்ப முக்கியமானது. பட்ஜெட் 2026ல வரி சீர்திருத்தம் வரப்போகுதுங்கிற பேச்சு வந்ததால உள்நாட்டு நுகர்வோர் பங்குகள், டொமெஸ்டிக் கன்சம்ஷன் ஸ்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆதரவோடு இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புது. ஒரு பக்கம் உலக அரசியல், உலக பொருளாதாரம்னு பெரிய சக்திகள் சந்தைய கீழே இழுக்குது. பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் பயந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வரப்போற பட்ஜெட் மாதிரி ஒரு உள்நாட்டு நிகழ்வு சந்தையோட போக்க மாத்திர அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குமா? உலகளாவிய கரடிகளுக்கு எதிரா உள்நாட்டு காளுங்க ஜெயிக்க முடியுமா? இந்த ரெண்டுக்கும் நடக்க போற போராட்டத்தை நீங்க சந்தேக